தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் யாதவை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். மயிலாப்பூர் சிட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் மோசடி செய்ததாக ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் அதில் பணம் கட்டிய முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பி செலுத்தவில்லை என்ற ஒரு புகார் தேவநாதன் யாதவ் மீது உள்ளது. அந்த புகாரை எடுத்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டதில் தற்பொழுது தேவநாதன் யாதவை கைது செய்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக மயிலாப்பூர் சிட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தை தேவநாதன் யாதவ் மயிலாப்பூரில் பல ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் சிட் ஃபண்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பணத்தை திருப்பி அளிக்கவில்லை என்ற புகார் தொடர்ந்து அவர் மீது அந்த நிதி நிறுவனம் மீது வந்தது. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்திருந்தார்கள். ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை இன்னும் திருப்பி செலுத்தவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் தற்பொழுது தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இந்த புகார் குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல் வெளியாகிறது. பாலா, நிதி நிறுவன மோசடி வழக்கில் தற்போது தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவராக இருந்த தேவநாதன் யாதவ் கடந்த முறை பாஜக வேட்பாளராக சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். இந்நிலையில் அவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள்.